அரசியல் ஒண்ணு இங்க சாதாரண இல்லை. நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. யூ ஆர் நாட் எ ஹீரோ, யூ ஆர் எ லிட்டில் பாய். எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு சும்மா கை காட்டுறது கிடையாது அரசியல். அரசியல் ஒண்ணு இங்க சாதாரண இல்லை. நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. விஜய் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எங்க வீட்டு பையன்னு, அவருக்கு வந்திருக்காரு வாழ்த்துக்களை நட்டு. விஜய் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எங்க வீட்டு பையன்னு, அவருக்கு வந்திருக்காரு வாழ்த்துக்களை நட்டு. ஏன்னா விஜய் எங்களுக்கு ஒண்ணு புதுசு இல்ல, நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன். சோ அவர் ஆரம்ப காலத்துல இருந்து கேப்டனோடயே வாழ்ந்தவங்க. எங்க பக்கத்து வீடு தான், எங்க வீட்டு பையன் தான், அதெல்லாம் பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வந்திருக்காரு. அவர் நல்லபடியா ஆட்சி செய்யட்டும், மக்களுக்கும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நான் சொல்றேன். அதனால மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்றேன். கேப்டன் தொகுதிகள் இலவச குடிநீர், கண்டிப்பாங்க ஒன்னொன்னா நான் சொல்றேன், சரிங்களா? ஏன்னா இன்னைக்குதான் வந்திருக்கோம், இன்னைக்குதான் வாங்கியிருக்கேன். நான் வெற்றி சான்றிதழை வாங்கியிருக்கேங்க. உறுதியாக நான் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தோன்னா நிச்சயமாக நிறைவேற்றும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது, சரிங்களா? எதுங்க கூட்டணி ஆட்சி நடைபெற ஒரு சூழல் இருக்கு. இதுல தேமுதிக பங்கேற்க நாங்க மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான், அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம். இருந்தாலும் விஜய் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எங்க வீட்டு பையன்னு, அவருக்கு வந்திருக்காரு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சேன். அதான் சொல்லிட்டேன், நாங்க மதசார்பற்ற வெற்றி கூட்டணின்னு சொல்லிட்டேன்ல, அதுலதான் நாங்க உறுதியா இருக்கோம். அதுல மாற்று கருத்து கிடையாது, சரிங்களா? அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். இருந்தாலும் புதிதாக ஆட்சி அமைக்க போறவங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சோம்.